பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அடுத்ததாக இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரை நம்ம என்னைக்கு யூஸ் பண்றோம்? நம்ம பசுக்கு அமாவாசையில நம்ம கொடுக்குறோம். மற்ற நாள்லயும் சில நாட்கள்ல விசேஷ நாட்கள் இந்த தர்ப்பணம் பண்ணும் பொழுது இந்த அகத்திக்கீரையை வாங்கிட்டு வந்து நம்ம கொடுக்குறோம். முக்கியமா என்னைக்கு கொடுக்குறோம்? அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரையை நம்ம கொடுக்குறோம். சரிங்க. இந்த அகத்திக்கீரையை பசுமாட்டுக்கு கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பலன்களை நமக்கு வருது? முதல்ல ஏன் அகத்திக்கீரைன்னு பேர் வந்தது தெரியுமா? ஏன் அகத்திக்கீரைன்னு எனக்கு பேர் வந்தது? ஏன் வேற ஏதாவது கீரை, இப்ப சிறுகீரை அரைக்கீரை எல்லாம் இருக்குல்ல, வேற ஏதாவது பேர் சொல்லலாம். ஏன் அகத்துக்கீரை, அகத்திக்கீரை எதுக்கு அந்த பேர் வந்தது? ஸோ இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் எதற்காக வந்தது, என்னத்துக்காக நம்ம இதெல்லாம் செய்யறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பசுவுக்கு நம்ம பொதுவா நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோம்? கருப்பு உளுந்து ஊற வச்சு நம்ம கொடுக்குறோம், வெல்லம் கொடுக்குறோம், வெல்லம் பச்சரிசி கலந்து கொடுக்குறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கீரை நம்ம பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை கொடுக்குறோம், பழம் கொடுக்குறோம். இந்த மாதிரி தான பொருட்களை நம்ம நிறைய கொடுக்குறோம். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா நான் ஒரு சூக்ஷ்மம் சொல்லித்தரேன். இதை நீங்க கண்டிப்பா நீங்க கடைபிடிங்க. எத்தனை பேர் நீங்க இதுவரைக்கும் கடைபிடிச்சிங்கன்னு தெரியாது, இதுக்கு மேல நீங்க எப்படி கடைபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச சூக்ஷ்மத்தை சொல்லி கொடுக்குறேன். அகத்திக்கீரை வாங்குறீங்க இல்லையா, ஒரு அகத்திக்கீரையில ஒரு கட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம சில விஷயத்துக்கெல்லாம் அகத்திக்கீரை பசுக்கு கொடுக்கும்போது நம்ம அப்படியே சாதாரணமா அப்படி கொடுக்குறோம், அது சாப்பிடும், 4 தடவை தலையாட்டிட்டு சாப்பிட்டுட்டு அது வாட்டுக்கு கீழே பாதி மேல பாதி போயிடும். இந்த அகத்திக்கீரையை கொடுக்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு தெரியுமா? 16 முறை அகத்திக்கீரை கொடுக்கணுமா? எத்தனை முறை? 16 முறை கொடுக்கணுமா? ஒரு எடுத்து ஒண்ணு கொடுக்கணும், இன்னொன்னு எடுத்து இன்னொன்னு கொடுக்கணும், இன்னொன்னு எடுத்து இன்னொன்னு கொடுக்கணும். 16 முறை அகத்திக்கீரை பசுவுக்கு கொடுக்க வேண்டும். 16 முறை கொடுக்க வேண்டும். 3 முறை சுற்றி வந்தால் பூலோகத்தை சுத்தி வந்த மாதிரி அர்த்தம். நீங்க செஞ்ச புண்ணிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே பாவ காரியங்கள் போய் புண்ணிய காரியங்கள், உங்களுடைய கர்ம வினை விலகும். 3 முறை சுத்தி வரணும். கொடுத்துட்டு அப்படியே வர்றது கிடையாது. 3 முறை சுத்தி வரணும். பூலோகத்தை சுத்தி வந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு விசேஷமானது. அடுத்ததா பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க திதி கொடுக்க மறந்துடுறீங்க. நான் திதி கொடுக்கறது இல்ல, திதி கொடுக்க மறந்துட்டீங்க, திதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது என்ன ஆறுது? பித்ரு தோஷம் ஆயிடுறது, பிரம்மஹத்தி தோஷம் ஆயிடுறது. ஸோ இந்த தோஷங்கள்லாம் நமக்கு ஆயிடுறது. அப்போ அட்லீஸ்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அகத்திக்கீரையாவது பசுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த அகத்திக்கீரை முன்னோர்களுக்கு, அதாவது சில பேர் சில விஷயங்களை நம்ம செய்யாம இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சில விஷயங்கள் நமக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் முன்னோர்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நமக்குன்னு சில அலட்சியங்கள், நமக்குன்னு சில வேலைகள், நமக்குன்னு சில விஷயங்கள், எல்லாத்தை விட போன் பாக்குறது பெரிய விஷயமா இருக்கு நமக்கு. எல்லாமே கூகுள் கிட்ட கேட்க முடியுமா? எல்லாமே எல்லா விஷயத்தையும் இது பண்ணிட முடியுமா? நமக்குன்னு சில சாஸ்திரம், நம்ம சம்பிரதாயம், நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வழிபாடு பண்ணினாங்க, எப்படி இருந்தாங்க. ஒரு கோபூஜை பண்றோம், ஒரு கோபூஜை பண்ணினா எல்லாருமே அந்த கோபூஜைக்கு எல்லாருமே குங்கும அர்ச்சனை பண்ணி அதெல்லாம் சுத்தி எல்லாருமே நிறைய சிறப்பா சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா அந்த பசுவை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு விசேஷமான பசுவுடைய காத்து, பசுவை வாளாட்டும் போது படக்கூடிய காற்று, அந்த வால், அதே மாதிரி பசுவை கழுத்துல தடவி கொடுக்கறது, கழுத்து இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் பசுக்கு தடவி கொடுக்கறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவத்திற்கு நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். கோடி புண்ணியம் அது. அதாவது கோடி புண்ணியம், கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது, கோடி புண்ணியம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பசுவை பூஜிப்பதால் 3 மும்மூர்த்திகளை வழிபாடு செய்வதற்கான சமம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளை வழிபாடு செய்ததுக்கு சமம். 16 முறை நீங்க அந்த அகத்திக்கீரையை பசுக்கு கொடுக்கணும். ஒரே கட்டா கொடுத்துட்டு போறதுக்கு பேர் கிடையாது. ஒன்னொன்னா மனசுல பிரார்த்தனை பண்ணி, முன்னோர்கள் எத்தனை பேர் நீங்க முன்னோர்கள் மனசுல பேரை பிரார்த்தனை பண்ணி நீங்க பசுக்கு கொடுத்துருக்கீங்க? பசுக்குன்னா நீங்க போவீங்க, கொடுப்பீங்க, வந்துட்டே இருப்பீங்க. உண்டா? 16 முறை கொடுக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்றது. அதுவும் அதுக்கெல்லாம் நிறைய விசேஷங்கள் இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க, ஓ இதுல இவ்வளவு விசேஷங்கள் இருக்கா அப்படின்னு. பசு எப்படி ஒரு பசு அழைக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த பசு அழைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மங்கள ஒளியா இருக்கா? பக்தி ஒளியில மங்கள ஒளியா நீங்க கேட்கலாம். அது என்ன ஒளி? அம்மா கத்துதா? எவ்வளவு ஒரு மங்கள ஒளி. வேற ஏதாவது சொல்லி கத்துதா? மா, அது கத்துற விஷயமே எப்படி இருக்கு? மங்கள ஒளியா இருக்கா அது கத்துறது? பசு அதை தன்னை கூப்பிடுறது அம்மா அப்படி, அந்த கூப்பிடுற ஒளி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு விசேஷமானது. அதாவது மனிதர்கள் கண்களுக்கு தெரியாத யமதூதர்கள், யமன் போன்றோர் பசுமாட்டு கண்களுக்கு தெரியுமா? பசுமாட்டு கண்ணுக்கு எல்லாமே தெரியும். தலையை செலுப்போம், அதுக்கு தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் வருதுன்னா பசு கண்ணுக்குலாம் நல்லா தெரியும். திடீர்னு கத்தும்,
மாமான்னு கத்தும். அது அதுக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானது. அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. தசரத சக்கரவர்த்திலாம் பசுவின் கால்பட்ட அந்த பசுவின் கால்பட்ட அந்த சாணம், அந்த இதெல்லாம் விபூதியா தசரத சக்கரவர்த்திலாம் நிறைய வச்சுட்டு இருக்காங்க. அந்த விபூதியெல்லாம் அவ்வளவு விசேஷமானதுன்னு சொல்றாங்க. அதே போல இந்த அகத்திக்கீரை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன பேரு தெரியுமா? முனிவிருக்ஷம்னு பேரு. அகத்திக்கீரைக்கு உண்மையான பேர் என்ன? முனிவிருக்ஷம். அடுத்ததாக அதுக்கு பேர் என்னன்னு வக்ர புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ர புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க என்று அழைப்பார். வானத்தில் அகத்திய முனிவரின் நட்சத்திரம் தோன்றும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, அகத்திய நாடு ஜோதிடம்லாம் பார்க்கிறோம். அகத்தியருடைய நட்சத்திரம் வானில் தோன்றும் பொழுது, அப்படி தோன்றும் பொழுது அந்த அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, தோன்றும் நேரம் அகத்திக்கீரையும் பூ பூப்பதால் இதற்கு அகத்திக்கீரை என்று பெயர் வந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ அகத்தியருடைய நட்சத்திரம் தோன்றும் போது கீழே அகத்திக்கீரை பூ பூத்து நல்லா அமோகமா இருக்கும். அதனாலதான் அகத்திக்கீரை அதுக்குன்னு ஒரு பேர் வந்ததுன்னு அம்மா சொல்லல, முன்னோர்கள் சொல்லிட்டு போனது. இது நான் சொல்லல, சாமி நீங்க தான் சொன்னீங்களான்னு இல்லை, இது முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. அகத்திக்கீரையோட உண்மையான இதுக்கு பேர் அதுக்கு இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அதுதான். அதனால இந்த அகத்திக்கீரையை கொடுக்கறதுக்கு ஒரு முனிவிருக்ஷம்னு சொல்லுவாங்க, வக்ரபுஷ்பம்னு சொல்லுவாங்க. அந்த அகத்திய முனிவருடைய ஜென்ம நட்சத்திரம் தோன்றும் போது இந்த அகத்திக்கீரை பூ பூக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்ப அந்த நேரத்துலதான் அந்த விஷயம். அதனாலதான் அகத்திக்கீரையை பசுமாட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். 16 முறை கொடுக்கறதா சொல்றாங்க. சில பேர் 3 முறை கொடுப்பாங்க, சில பேர் 16 முறை கொடுப்பாங்க, சில பேர் 9 முறை கொடுப்பாங்க. ஆக மொத்தம் 16 முறை கொடுக்கறது விசேஷமானது. ஒரு இதை மொத்தமா கொண்டு பசுக்கு நேரம் தா சாப்பிடு தா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஒன்னொன்னா எடுத்து கொடுத்து அது சாப்பிடணும். அது உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் உங்களுடைய முன்னோர்களுடைய சாபம்லாம் நீங்கி நீங்க அமோகமா இருப்பீங்க. சுபம், வாழ்க வளமுடன்.